ஹை ஃப்ரெண்ட்ஸ், தமிழக வெற்றி கழகத்தோட மதுரை மாநாட்டிற்கான பணிகள் பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதுக்குள்ளேயே கம்பங்கள்லாம் நட்டு பிளாட்ஃபார்ம்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் வேலை செய்யற தொழிலாளர்கள் சந்தோஷமா வேலை செய்யணும்னு சொல்லிட்டு கறிலாம் சமைச்சு அவங்களுக்கு விருந்தும் வச்சிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் மதுரை மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஏன் இந்தியாவே அசர்ற அளவுக்கு ஒரு மாநாடு நடக்க போகுது. அண்ட் மாநாடு நடக்கிற ஆகஸ்ட் 25 பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பிறந்தநாள்ன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இது குறித்து கேப்டன் அவர்களோட மகனான விஜய் பிரபாகரன் அவர்கிட்ட கேட்டதுக்கு அந்த டேட்ல மாநாடு ஏன் நடத்துறாருன்னு சொல்லிட்டு நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 25 மறைந்த கேப்டனோட பிறந்தநாள் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு பதில கொடுத்திருக்காரு. அண்ட் கேப்டன் அவர்களோட பிறந்தநாள் அன்னைக்கு மாநாடு நடக்கிறதுல இவங்களுக்கு பெருசா விருப்பம் இல்லை போல. பட் ஆப்வியஸா அது இருக்கும் தான். ஏன்னா அன்னைக்கு டிவிகே மாநாடு தான் பயங்கரமா பேசப்படும். அதுவும் இவங்க தேமுதிக சார்பில் நிறைய அரசியல் பணிகளை அன்னைக்கு வச்சிருப்பாங்க. ஸோ தளபதியோட மாநாடுனால இவங்க என்ன பண்ணாலும் அது தெரியாம போயிடும். ஸோ அதனால இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கிறது நேச்சுரல் தான். அதுவும் கேப்டன் அவர்களோட பிறந்த நாள்ல தளபதியோட மாநாடு நடக்கிறதால விஜயகாந்த் அவர்களோட அரசியல் வாரிசு தளபதி தான் அப்படின்ற மாதிரி மக்கள் நினைச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். அண்ட் இந்த இரண்டாவது மாநாட்டை ஆகஸ்ட் 25 பிக்ஸ் பண்ணதுக்கு கேப்டன் அவர்களோட பர்த்டே டேட்டும் ஒரு ரீசன் தானா. அதாவது புஷியானந்த் அவர்கள் இன்னைக்கு மதுரைக்கு போயிட்டு மாநாடு சம்பந்தமா எஸ்பியை மீட் பண்ணியிருக்காரு. ரீசன் பாத்தீங்கன்னா காவல்துறை தரப்புல இருந்து நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பதில் அளிக்கிற விதமா தான் புஷியானந்த் அவர்கள் போயிட்டு மாநாடு நடக்க இருக்கிற இடத்தோட வரைபடம் அண்ட் நில உரிமையாளர்களிடம் போட்ட அக்ரிமெண்ட், தென் பார்க்கிங்கான பிளான் என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டா போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அண்ட் மாநாடு டேட்டை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி காவல்துறை தரப்புல இருந்து ஒரு குண்டு தூக்கி போட்டதா சொல்லப்படுது. அதாவது ஆகஸ்ட் 27 விநாயகர் சதுர்த்தி வருதான். ஸோ மதுரையில நிறைய இடங்கள்ல விநாயகர் சிலை வைப்பாங்க. ஸோ அதுக்கு பாதுகாப்புக்கு போலீஸ் அனுப்பணும். ஸோ அதனால மாநாட்டிற்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு. டேட்டை மாற்ற முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்களாம். இல்ல, இந்த ஒரு டேட்டை நாங்க பிக்ஸ் பண்ணதுக்கான காரணம் தளபதியோட வெட்டிங் டே அண்ட் ஆல்சோ கேப்டன் அவர்களோட பிறந்த நாள். ஸோ இந்த சென்டிமெண்ட்டுக்காக தான் இந்த டேட்டை சூஸ் பண்ணிருக்கோம். ஸோ மாத்துறது கஷ்டம். பட் ஸ்டில் இதை பத்தி நான் தளபதி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்ற மாதிரி புஷியானந்த் அவர்கள் சொல்லிட்டு வந்திருக்காராம். ஸோ இந்த ஒரு டேட்ல இப்படி ஒரு சிக்கல் வரும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா விநாயகர் சிலை வைக்கிற இடங்கள் எல்லாம் பாதுகாப்புக்காக போலீஸ் அனுப்புவாங்க தான். பட் அது சில நாட்கள் கழிச்சு சிலையை கரைக்கிறப்பதான் இன்னும் பாதுகாப்பு தேவைப்படும். ஸோ தளபதியோட டிஸ்கஸ் பண்ணி என்ன டிசைட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். மேபி இப்போதைக்கு இதனால மாநாடு டேட்ல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கலாம். ஆகஸ்ட் 25 கூட நடக்கலாம். ஸோ என்ன டிசைட் பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.